வணக்கம் நேயர்களே. இன்று 12 பிப்ரவரி 2026 வியாழக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். தலைமை அமைச்சர் இல்லத்தில் காவல்துறை ஆய்வு. மருத்துவமனை நிதி மாற்றம். நாட்டின் முதல் இயற்கை மாநாடு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் நாட்டின் தலைவர் இல்லத்தில் காவல்துறை ஆய்வு. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக இருந்தபோது நிகழ்ந்த ஊழல் முறைகேடு தொடர்பாக நோர்வேயின் முன்னாள் தலைமை அமைச்சர் தூர்பியோன் ஜாக்லாண்ட் அவர்களின் ஒஸ்லோ இல்லத்தில் ஊழல் தடுப்பு பிரிவினர் இன்று அதிரடி தேடுதல் வேட்டை நடத்தினர். மருத்துவமனை நிதி மாற்றம். நோர்வே மருத்துவமனைகளின் நிதிச் சுமையை குறைக்க புதிய கட்டடங்களுக்கான முதலீடுகளை இனி அரசே நேரடியாக வழங்கும் என வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பல கட்சிகள் இணைந்து கொண்டு வந்த இந்த திட்டம் மருத்துவப் பணியை மேம்படுத்த உதவும். நாட்டின் முதல் இயற்கை மாநாடு. நம் பூவுலகு வெப்பமடைவதை தடுக்கவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் வரும் ஜூன் 10ஆம் நாள் நோர்வே தலைநகரில் மாபெரும் இயற்கை மாநாடு நடைபெறவுள்ளது. தொழில் அதிபர்களும் இயற்கை ஆர்வலர்களும் முதன்முறையாக ஒரே மேடையில் சந்திக்க உள்ளனர். பொருளியல் வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒன்றாக முன்னேறுவதே இதன் நோக்கம். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.